Hello guys. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அடர்த்தியான காடான அமேசான் காட்டை பத்தி தான் பார்க்க போறோம். 60 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த அமேசான் காடு 8 நாடுகளோட எல்லைகளை பகிருது. மத்த காடுகளோட இந்த காடு ஏன் ரொம்ப வித்தியாசமான காடா தெரியுதுன்னா, இந்த அமேசான் காட்டோட நடுவுல யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி உயிரோட வருவாங்களான்றது கேள்விக்குறிதான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த அமேசான் காடை இது வரைக்கும் வெறும் 10% தான் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சு. ஏன்னா இந்த காட்டை பத்தி யாருக்குமே முழுசா தெரியாது. உள்ள போனவங்க இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. அப்படி இந்த காட்டுக்குள்ள என்னென்ன ஆபத்து இருக்கு, என்னென்ன மர்மங்கள் இருக்குன்றத இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். 2013 அமேசான் காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டைனோசரோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைனோசரோட உயரம் கிட்டத்தட்ட 100 அடி உயரமோ 92 அடி அகலமோ 90 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தென் அமெரிக்கால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய டைனோசர்னு சொல்றாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுல இது வரைக்கும் மிகப்பெரிய டைனோசரோட எலும்பு கூடியதுதான். இது அமேசான் காட்டுக்குள்ள இருந்தா கிடைச்சிருக்கு. இதே தொல்லியல் துறை 2012 100 எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை டைனோசர் கிடையாது. 25 அடி உயரம் இருக்கிற ஒரு மனுஷனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலும்பு கூட சாதாரணமா இல்ல. இந்த மனுஷனோட பெரிய பிரம்மாண்டமான பாம்பு அவனை இருக்க சுத்தி அவன் செத்து போனதாகவும் அந்த பாம்பு இறந்து போன மாதிரி அந்த எலும்பு கூட இருக்கு. ஆனா நல்ல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எலும்பு கூட கிடையாது, செயற்கையா செஞ்ச ஒரு சாதாரண சிலை தான். அது அப்படியே எலும்பு கூடு மாதிரி வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பிற்கால கற்கால மனிதர் இப்படி ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதையும் அமேசான் காட்டுக்குள்ள இருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்க ஒரு முக்கியமான மர்மமான விஷயம், இன்னமும் அமேசான் காட்டுக்குள்ள ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் வெளி உலக தொடர்பே இல்லாம லட்சக்கணக்கில் கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வெளியாட்கள் உள்ள வரது சுத்தமா பிடிக்காது. அதே நேரம் இவங்களும் வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான இனம் தான் கவாஹிவான்ற இனம். இந்த பழங்குடி மக்கள் அமேசான் காட்டுக்குள்ள இன்னமும் கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்த முன்னேற்றமும் இல்லாம. இவங்க வெளி உலக தொடர்பு இல்லாம தான் இருக்காங்க. வெளியாட்கள் அவங்க இடத்துக்குள்ள வர்றது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி வெளியாட்கள் தெரியாம உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான எறும்பு. இது புல்லட் டான்ஸ்னு சொல்றாங்க. இது எதுக்கு புல்லட்னு சொல்றாங்கன்னா, இது கடிச்சிச்சுனா உடம்புக்குள்ள புல்லட் பாஞ்ச மாதிரி 24 மணி நேரத்துக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் காட்டுக்குள்ள வாழ்ந்த சில பழங்குடி மக்கள் தன்னை பலசாலி நிரூபிக்கிறதுக்காக கிளவுஸ்ல இந்த புல்லட் டான்ஸை போட்டு கையை இறுக்கமா கட்டிடுவாங்க. 20 நிமிஷத்துக்கு அந்த எறும்புகள் விடாம கடிச்சுக்கிட்டு இருக்கும். யார் வழி தாங்குறாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிப்பாங்க. அவங்க தான் அந்த கூட்டத்துல பலசாலின்னு வேற ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் இருக்க, இந்த அமேசான் காட்டுக்குள்ள ஒரு ஆறு கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஆறோட பேரு கொதிக்குமாறு. இதை ஏன் கொதிக்குமாறுன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஆத்துல ஓடுற தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல எப்பவுமே வெண்ணி மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்துக்குள்ள நீங்க ஒரு முட்டையை தூக்கி போடுறீங்கன்னா கூட 10 நிமிஷத்துல முழுசா வெந்துடும். இந்த ஆத்தோட ஆச்சரியம் என்னன்னா, குளிர்காலத்துல கூட இந்த ஆறு வெண்ணி மாதிரி கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தப்பி தவிர இந்த ஆத்துக்குள்ள சில உயிரினங்கள் விழுந்துருச்சுன்னா அதோட கதி அதோ கதி தான். அடுத்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூச்சி இனத்தை பத்தி பார்ப்போம். பார்க்கிறதுக்கு அச்சு பேசுற ஆமச்ச இலை மாதிரியே இருக்கிற ஒரு பூச்சி. தவளைக கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இதோட உடல் அமைப்பு இப்படி இலை மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான அதிசயமான ஒரு பறவை. இந்த பறவையை அமேசான் காட்டுக்குள்ள பகல்ல பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மரத்தோட கிளைக்கு மேல போய் உட்காந்து தான் உடல் அமைப்பை உடஞ்ச கிளை மாதிரி மாத்திக்கிறோம். நம்ம பகல்ல இந்த பறவையை பாக்குறோம்னா கிளையும் தான் பல மணி நேரத்துக்கு அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கும். இரவு நேரத்துல மட்டும்தான் வேட்டையாட வெளியே வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது படங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு மீன். இந்த மீனை பிரானா மீன் சொல்லுவாங்க. இந்த பிரானா மீன் இருக்கிற தண்ணி பகுதியில ஒரு முழு ஆட்டை தூக்கி எறியறீங்கன்னா 2 நிமிஷத்துல அதோட எலும்பு மட்டும் தான் மிதந்து வரும். அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஆபத்தான உயிரினங்கள்ல இந்த பிரானா மீன் ரொம்பவே முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அதிசயமான பாம்பு இனம். இந்த உலகத்திலேயே அனகோண்டாவோட மிகப்பெரிய பாம்பு டைட்டனோபான்னு சொல்றாங்க. இந்த பாம்பு பார்க்கிறதுக்கு 160 அடி நீளமும் 15 அடி அகலமும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டமான பாம்பை சில பேர் கற்பனைன்னு சொல்றாங்க. ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எல் டொராடோ அப்படின்ற ஒரு தங்க நகரத்தை அமேசான் காட்டுக்குள்ள தேடி போன ஸ்பானியர்ஸ் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு வந்த சில பேர் டைட்டனோபான்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பாம்பை காட்டுக்குள்ள பார்த்ததா சொல்றாங்க. அந்த பிரம்மாண்டமான பாம்பால அமேசான் காட்டுக்குள்ள மட்டும்தான் வாழ முடியும்னு சொல்றாங்க. இதனாலதான் அமேசான் காட்டோட நடுப்பகுதிக்கு போனவங்க பாதி பேத்துக்கு மேல திரும்ப உயிரோட வர்றது இல்லையோ. இந்த கேள்விக்கான பதில் இன்னமும் மர்மமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2016 இதே அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான டைனோசரோட உடல் படிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தென் அமெரிக்கால ஏகப்பட்ட டைனோசர் வாழ்ந்ததா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு வகை இனமா தான் இந்த டைனோசர் இருக்கும் அப்படின்னு அந்த எலும்பு கூட ஆராய்ச்சி பண்ணவங்க அடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பல வருஷத்துக்கு முன்னாடி கொலம்பியால அமேசான் காட்டுக்குள்ள ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அமேசான் காட்டுக்குள்ள அந்த பிளேன் கிராஷ்ல தப்பிச்சவங்கலாம் கொஞ்ச நாள்லயே மர்மமான முறையில அமேசான் காட்டுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு குழந்தை மட்டும் 40 நாள் உயிரோட இருந்திருக்கு. 40 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஒரு ஆர்மி உயிரோட மீட்டிருக்காங்க. எப்படி அந்த குழந்தை
கிட்டத்தட்ட 40 நாள் அந்த காட்டுக்குள்ள உயிரோட இருந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஏன்னா அமேசான் காட்டுக்குள்ள 2 நாள் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆபத்து கொட்டி கிடக்கு. அமேசான் காட்டுக்குள்ள ஓடுற ஆறு மட்டும் மர்மமா இல்ல, கொட்டுற அருவி கூட ரொம்ப மர்மமா தான் இருக்கு. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள ஃப்ளேம் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு அருவி இருக்கு. அந்த அருவியோட பாறைக்கு இடுக்கல பல 100 வருஷமா ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி பட்டாலும் அந்த நெருப்பு அணைய மாட்டேது. அந்த பாறையோட இடுக்குல இருந்து ஒரு மர்மமான கேஸ் வெளிவரதாவும் அதனாலதான் அந்த நெருப்பு அணைய மாட்டேதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபால்ஸ பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினம் வந்துகிட்டே இருக்காங்க. இதே காட்டுக்குள்ள ஒரு மர்மமான தீவு இருக்கு. இந்த தீவோட பேரு ஃப்ளோட் ஐலாண்ட், அதாவது மிதக்கும் கண் தீவு. இந்த தீவை மேல இருந்து பாக்குறதுக்கு ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அமேசான் காட்டுக்குள்ள இந்த தீவு ஒரு மர்மமான தீவு தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பளபளக்கிற பாம்பு. இந்த பாம்பு பாக்குறதுக்கு மலைப்பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா வெளிச்சம் பட்ட உடனே பளபளன்னு தக தகன்னு மின்ன ஆரம்பிக்கும். இந்த பாம்பு 4 இருந்து 6 அடி வரைக்கும் வளரும். ஆனா இது விஷம் இல்லாத சாதாரண பாம்பு தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான தவளை. இந்த தவளை எந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான தவளை. இது டாட் ஃபிராக் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா பளபளன்னு இருக்கும் இந்த தவளை. ஆனா அந்த தவளையோட உடம்புக்குள்ள இருக்கிற விஷம் 10 மனுஷங்களை கொல்லக்கூடியது. அமேசான் காட்டுக்குள்ள மத்த விலங்குகிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷத்தை பயன்படுத்துது. இந்த விஷம் இந்த தவளையோட உடம்புக்குள்ள இருந்து எங்க இருந்து சுரக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்களை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது ரொம்பவே மர்மமான ஆபத்தான ஒரு தவளை. அடுத்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூரான். இந்த பூரான்கள் 1 அடி நீளம் வரைக்கும் வளரும். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த பூரான் இந்த காட்டுக்குள்ள சுத்தி திரியிற பாம்புகளையும் எலிகளையும் கூட வேட்டையாடும். இறைகளோட உடம்புக்குள்ள விஷத்தை செலுத்தி அந்த இறைகளை செயலுக்க வச்சு அப்படியே முழுசா வேட்டையாடி முழுகுமா இந்த பூரான். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆபத்தான உயிரினங்கள்ல இது ஒரு முக்கியமான உயிரினம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரம்மாண்டமான சிலந்தி. இது 1 அடி உயரம் வரைக்கும் வளரும். சின்ன சின்ன பறவைகளையும் விலங்குகளையும் ரொம்பவே திறமையா வேட்டையாடி சாப்பிடும். இந்த காட்டுக்குள்ள பூனையும் சிங்கமும் மீச வச்சு பார்த்திருப்பீங்க. எங்கேயாவது குரங்கு மீச வச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த காட்டுக்குள்ள மீச வச்ச குரங்கு ஒண்ணு இருக்கு. பாக்குறதுக்கு வேடிக்கை தெரியற ஒரு அழகான குரங்கு. இந்த குரங்குனால எந்த ஆபத்தும் கிடையாது. இப்ப இந்த அமேசான் காட்டை பத்தி நம்ம பார்த்த எல்லாமே வெறும் 10% தான். இன்னும் அமேசான் காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மர்மம் அடங்கி கிடக்கு. இந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள உள்ள போனா திரும்பி உயிரோட வரது கஷ்டம்னால இதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணல. இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கறனால இந்த காட்டுக்குள்ள நடந்து மட்டும் தான் போக முடியும். இதுதான் காட்டுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சவால். 2 இந்தியாவையும் 28 இங்கிலாந்தையும் வரிசையா அடுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆபத்தான அடர்த்தியான காடு. சரி, இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.